ஆடும் தெம்போடு விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். வலிக்குதே, ஐயோ வலிக்குதே, வலிக்குதே, அப்பா ஐயா அப்பா வலிக்குதே. பொறுத்துங்க. இது வரைக்கும் நாய் கடிக்கு பாம்பு கடி தான் இங்க வந்திருக்காங்க. முதல்ல யானை மிதிச்சு நீங்க தான் வந்திருக்கீங்க. இதுல என்னையா பெருமை உனக்கு? ஐயோ வலிக்குதே. பொறுத்துங்க. அடி கொஞ்சம் பலமா தான் பட்டிருக்கு. எல்லாம் உள்காயமா தான் இருக்கு. ஆமா பண்ணின உள்குத்தலுக்கு உள்காயம் தான் இருக்கும். ஐயோ ஏங்க போயும் ஒரு யானைக்கிட்டே உங்க பவுச காமிக்கணும். அது தண்ணி குடிக்கிற தொட்டி இல்ல, சாராயத்தை கலந்தா அது சும்மா விடுமா? ஏதோ நல்ல வேலை கார்த்திக் அங்க வந்ததுனால என் தாலி தப்பிச்சுது. ஆமாண்டி நல்ல வேலை. உன் மஞ்சள் குங்குமத்துக்கு எந்த ஆபத்தும் வரல. ஆமாங்க, எனக்கும் கலரா புடவை கட்டுற பாக்கியம் இல்லாம போயிருக்கும். அடி பாவி, இங்க வழியில கடந்து ஒருத்தன் தவிக்கிறா, அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தாலி மஞ்சள் குங்குமம் கலரா போடுவன்னு இப்படி கலரா கனவு காண்றியே. உனக்கு என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லையாடி? நீங்க பண்ண வேலைக்கு என் தாலிக்கு ஆயுசு இருந்ததுனால உங்க உயிர் தப்பிச்சுது. இல்லனா அந்த ராம உங்களை மிதிச்சு மண்ணுல புதைச்சிருக்கும். ஏதோ கார்த்திக் ராமு கிட்ட பழகி இருந்ததுனால போன போதுன்னு உங்களை விட்டுச்சு. இல்லனா உங்களுக்கு பால் ஊத்தி இருக்கணும். நான் அந்த ராமு பத்து நன்றி சொல்லணும். நான் வேணா காட்டுக்கு போறேன்டி. ஏன் வாங்கினது பத்தாதா? அடியே, அந்த ராமு என்னை எதிரியாவே நினைக்கலடி. என்னைக்காவது ஒரு நாள் அது என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன சுமந்துக்கிட்டு இந்த ஊர்ல ஊர்வலமா வரத்தாண்டி போகுது. வேற ஊர்வலம் வராம இருந்தா சரிதான். முதல்ல நான் ராமு பார்த்து மன்னிப்பு கேட்கணுங்க. ஆமா நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா கேட்டு தாண்டி ஆகணும். ஹரிச்சந்திரா, நல்ல மூலிகை மருந்த வச்சு நல்லா உருவி விட்டுருக்க. கூடிய சீக்கிரம் குணமாயிரும். எங்க எந்திரிச்சு உட்கார பாப்போம். வலி எப்படி இருக்கு? இருக்கு வைத்தியரே. குறைஞ்சிரும். இது மூலிகை கஷாயம். 3 வேளைக்கு 2 மூடி கொடு. இது மூலிகை தைலம். வலிய நேரத்துல நல்லா ஒத்தர வச்சு கொடு, எல்லாம் குணமாயிடும். பத்தியம் ஏதாச்சும் இருக்கணுமா? ஒரு பத்தியமும் கிடையாது. உன் புருஷன் குடிக்காம இருந்தாலே போதும். என்னங்க காதுல கேட்டுச்சா? யோ வைத்தியரே, ஒரு கோட்டரை குடிச்சா வலி தன்னப்பால போயிட போகுது. எதுக்கு கஷாயத்துல கொடுத்து வேஸ்ட் பண்ற? யோ, உன்னை எல்லாம் யானை மிதிச்சதுல தப்பே இல்லையா? வாய வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? வாங்க இந்தாங்க, நாங்க வரோம். போயிட்டோம். பாத்து மெதுவா. நல்ல என் கைய கெட்டிய போடுறீ. அம்மா, என்னால நம்பவே முடியலமா. நீங்க எப்படிமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கதறி எப்படிமா அதெல்லாம்? அதான்டா இந்த அம்மாவோட அமைதியான ஆட்டம். அது சரி, மாமா உங்களை நம்பினாரா? உன் மாமன் பாறை மாதிரி கொஞ்சம் ஈரமும் இருக்கும். யோசிப்பாரு, கொஞ்சமாவது யோசிப்பாரு. அத்தா அப்பா அங்க இருந்தாங்களா? அவ இரும்புடா. என் விஷயத்துல அவ மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இருக்காது. தூரமா விலகிதான் நிப்பா. நான் போன நேரம் உன் அத்தையும் இல்ல, அந்த மகேஷ் பயலும் இல்ல. நல்லதா போச்சு. அப்போ மாமா கிட்ட அவரு நம்புற அளவுக்கு பேசிருக்கலாமே. அதையும் தாண்டி பேசிருக்கேன். ஒரு தங்கச்சியா என் கண்ணீர் அப்படியே அவர் காலடியில கொட்டிட்டு வந்துட்டேன். அதுலயே அவருக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கும். நாள் பூரா அவர் மனசு வலிச்சிருக்கும். எப்படியும் நினைச்சு பாப்பாரு. காவு வாங்க நினைச்ச ஏன் மேலையும் ஈவியருக்கும் கொஞ்சமாவது வரும். எப்படி அம்மா, மாமா மனசு மாறிட்டாலே மத்தவங்க எல்லாரும் மனசு மாறிடுவாங்க. மாமா பேச்ச மீறி அங்க யாரும் எதிர் பேச்சு பேச மாட்டாங்க. அதனாலதான் நான் விழுந்தது கோவில்ல, மூல விக்கிரகம் கால்ல. அதுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் பாக்காதடா. இது மூலமா உனக்கு ஒரு வாழ்க்கை அமையும். அம்மா, ரொம்ப தேங்க்ஸ். ஹே, எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? ஒரு அம்மாவா உன் கனவை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட கடமை. எப்பவும் அந்த பிரீத்தி தான் உன்னோட உடமை. மனசு உடைஞ்சிடாம இரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பிரீத்தி எனக்கு கிடைக்கவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
இப்போ கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. கிடைச்சிட்டானே வெச்சுக்கோ, கல்யாணம் ஆன மாதிரிதான். ஏன் ஆயிடுச்சுன்னே நினைச்சுக்கோ. எல்லாமே சீக்கிரமா நடக்கிற மாதிரி இருக்குமா? அப்படித்தான் நடக்கும். மாமா அத்தை மகேஷ சம்மதிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இந்த மாதவி எப்படி சமாளிக்க போறோம் அது சொல்லுங்க. மாதவிய சமாளிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லடா. எப்படிமா? பேசி பாப்போம், மிரட்டி பாப்போம். எதுக்கும் அவ பிடி கொடுக்காம முரண்டு பிடிச்சான்னா ஆசையாவோ ராசியாவோ பேசி சோத்துல விஷத்தை வச்சு கொண்டுட வேண்டியதான். என்னமா சோத்துல குழம்பு ஊத்துறங்கிற மாதிரி விஷத்தை ஊத்துறங்கிறீங்க? அவளுக்கும் நம்மளுக்கும் பழகிடுச்சுடா, அதான் ஈஸி. பழகிடுச்சா? தங்கம் அவ சாப்பாட்டுல ஸ்லோ பாய்சனை கலந்தா, அவளும் மயக்கமாய் புடிச்சுக்கிட்டா. கலக்க சொன்னது நாம தானே. அதனால அவ சாப்பாட்டுல விஷம் வச்சதும் அவ மயக்கமானதும் ஒரு ஒத்திகைதான். உன்னை அவ குத்தகை எடுக்க பார்த்தா கண்டிப்பா அவளை நான் மேல அனுப்பி வச்சிடுவேன். இருந்தாலும் உங்க திட்டம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா? இருக்குண்டா. இதுக்கு அந்த பையன் அரவிந்த் துள்னா கூட அவன் கழுத்தை அறுத்துடுவான். என்னது, என் காதல் ரொம்ப கலவரமா போகுது. என்ன பண்றது? 2 பேரு காவு கொடுத்தாதான் உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடக்கும்னா அதையும் செஞ்சிடுவோம். கேட்க நல்லாதாமா இருக்கு. நல்லாதான் இருக்கும். அம்மா, கெட்ட சகுனம் தான். நீ எல்லாம் தூக்கு மாட்டிட்டு தொங்குறண்டி. எதுக்காக உயிரோட இருக்க? பூமிக்கே பாரமா? என்ன மாதவி, ஒரே யோசனையா இருக்க? என் வாழ்க்கை 2 பக்கமும் சிக்கி சின்ன பின்னமாகுத. என்ன அப்படி? அந்த அளவுக்கு உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு பக்கம் என்ன வெறுத்து ஒதுக்குற கஸ்தூரி கிருஷ்ணா, இன்னொரு பக்கம் அதே வீட்டுக்கு நான் மருமகளா போகணும்னு துடிக்கிற என் அம்மா. உங்க அம்மா கிட்ட பேசுனியா? இப்பதான் கால் பண்ணாங்க. கல்யாண தேதியை குறிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. என்னால எந்த பதிலும் அவங்களுக்கு சொல்ல முடியல. சரிதான், உங்க அம்மாவுக்கு இங்க நடக்கிற பிரச்சனை எதுவும் தெரியாதுல்ல, அதான் அப்படி பேசுறாங்க. அதனாலதான் அப்படி பேசுறாங்கன்னு புரியுது. நானும் அந்த அளவுக்கு எதுவும் சொல்லலம்மா. சொன்னா அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. சாதாரணமாவே அவங்க ஹார்ட் பேஷண்ட் வேற. சரி, இதை எப்படி சமாளிக்க போற? இது வரைக்கும் நடந்த எல்லா நல்லது கேட்டதுக்கும் அரவிந்த் தான் என் கூடவே இருந்து உதவி செஞ்சா. இப்பவும் இருக்கான். அம்மாவும் அரவிந்த வர சொல்ல விவரத்தை நான் சொல்றேன். உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்காம நான் விடமாட்டேன்னு ரொம்ப சபதமா பேசுறாங்க. பிறந்த வீட்டு உரிமைய உறவுகளை உங்க அம்மா விட்டு கொடுக்க தயாரா இல்ல, அதான் வைராக்கியமா இருக்காங்க. கண்டிப்பா பாரு, உன் அம்மாவால உனக்கு ஒரு மாற்றம் வரும். உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கதான் போகுது. எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் நானும் துணிஞ்சிட்டேன். பார்க்கலாம். ராமு, நான் உனக்கு நன்றி சொல்லதான் வந்திருக்கேன். என் வீட்டுக்கார பண்ண தப்புக்கு நீ அவரை கொல்ல வந்தப்ப கார்த்திக் வந்து காப்பாத்துறான்னு விஷயம் தெரிஞ்சதும்
உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் இங்க வந்தேன் ராமு. தெய்வத்தோட அம்சமான நீ இந்த சிவனுக்கு பூஜை செய்யறத பார்க்கும்போது எனக்கு அப்படி அழுகே வந்துரும் போல இருக்கு. உன்னை போய் என் புருஷன் வம்பு பண்ணிருக்காரு. நீ குடிக்கிற தண்ணீர்ல சாராயத்தை கலந்தது மன்னிக்க முடியாத தப்புதான். அவரை மன்னிச்சிடுப்பா, தயவு செய்து அவரை மன்னிச்சிடு. எனக்காக மன்னிச்சிடுப்பா. போதும், எனக்கு இந்த பாக்கியம் போதும். என் புருஷன் உசுருக்கு ஆபத்து இல்லைன்னு குங்குமத்தை கொடுத்து என்ன சுமங்கலியா இருப்பேன்னு சொல்லாம சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி ராமு, ரொம்ப நன்றி. உன்னை ஒரு குடும்ப பொம்பளையா பொறுப்பா வீட்டுல வச்சுட்டு போனா எவ்வளவு வந்தா பேசுனா தாளிச்சா போனான்னு கதையா சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் தான் நானும் அம்மாவும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள இவ்வளவு கலவரம் இருக்கு. கலவரம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கஸ்தூரி வந்தது கண்ணீர் விடத்தான். முதல்ல கண்ணீர் வெடிக்க வந்தாளா? யார் கழுத்தா இருக்க போறா? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அவளை கழுத்து மேல போட்டு அனுப்பியிருந்தா உன்னை நான் வசதியா பேசியிருப்பேன். வேடிக்கை பார்த்து நின்று ஒன்னதான் நீ கழுத்துல மிதிக்கணும். நானும் தாண்டா இருந்தேன். எதுக்கு சித்ரா போய் திட்டிட்டு இருக்க? அவ வந்தது என்கிட்ட பேச. என்னங்க பேசணும்? என்ன பேச வேண்டி இருக்கு? புதுசா அண்ணன் பாசமோ உங்க தொங்கச்சிக்கு ஏன் கண்ணுல படாம போயிட்டாளே. அப்பா கிட்ட பாசமலர் படத்தை காட்ட வந்திருக்கா. ஏய், எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? தேவையில்லாதவங்களை பத்தி தான் பேசுறேன்பா. தேவையில்லாதவங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசணும்? கூட பிறந்த அண்ணனு கூட பார்க்காம பகையாளி குடும்பம் மாதிரி படாத பாடு படுத்தினவ இப்ப எதுக்கு பாசம் கொண்டாட வந்திருக்கா? எனக்கு அந்த கோவம் தாங்க. அவளுக்கு இப்பதான் நம்ம அருமை தெரியுது. என்ன நாகேந்திரனுக்கு தான் தங்கச்சி சரோஜா இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் அந்த பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டான். இப்ப அவன் பொண்டாட்டியை விட தங்கச்சி குடும்பம் பெருசா போச்சு. கஸ்தூரி பேச்சுக்கு இப்ப எதிர்ப்பு கிளம்பிருச்சு. அதான் அவன் நம்மள உணர்ந்து இங்க வரணும் போகணும்னு நினைக்கிறா. அத்தை வந்தது மாமா காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டு கத்தி கதறினாங்க அத்தை. ஓஹோ, அப்படியாம்மா? உடனே நீ என்னம்மா பண்ண? அட்சதை தூவி வரவேற்பு கொடுத்தியா? ஏண்டி கூறு கெட்டவளே, அவ வந்தது காலை பிடிக்க இல்ல, காலை வாரி விட. அவ வந்ததே வேற ஏதோ நோக்கத்துக்காக தான். அத புரிஞ்சுக்காம பேசுற? அப்பா வேண்டாப்பா. கஸ்தூரி வந்தது உறவாடி பழி வாங்கறதுக்கு. அது மனசுல ஏதோ திட்டத்தோட தான் உறவு கொண்டாட வந்திருக்கு. அவ மனசுல என்ன இருக்குங்கறத நான் சொல்றேன். அவளுக்கு நம்ம குடும்பத்துல அவ நல்லவளா பழகி அவ மகனுக்கு நம்ம பிரீத்தியை கட்டி வைக்கணும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப புதுசா பாசவலை வீசுறா. அது பாசவலை இல்ல, பாச கயிறு. எதுக்கு இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு அவளை பத்தி தெரியும், அதனாலதான் நான் பொறுமையா இருந்தேன். என்னமோ நான் மனசு மாதிரி ராசியான மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. போதும், இதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம். போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. அப்பா அது போடா. மாதவி, ஏன் எனக்கு போன் பண்ணி இங்க வர சொன்ன? பேசணுங்கிறதுக்காக தான் கால் பண்ணி வர சொன்ன அரவிந்த்.
ஏதாவது முக்கியமான விஷயமா? உனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டான வேலை இருக்கா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப கோயிலுக்கு வா பேசலாம். ஏதாவது சீரியஸான மேட்டரா? அப்படி இல்ல, அம்மா கால் பண்ணிருந்தாங்க. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இப்ப உங்க கவலை எல்லாமே நான் தான். நடக்கிற எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? எல்லாத்தையும்லாம் சொல்லல. அம்மா தான் உன்னை நேர்ல பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் போன்ல பேசட்டுமா? சரிதான், பட் இங்க வேண்டாம் அரவிந்த். கோயிலுக்கு வாங்க பேசலாம். அதுவும் சரிதான். சரி நீ போ, நான் வரேன். ஏன்? வண்டியில வா, 2 பேரும் சேர்ந்து போகலாம். இருக்கிற பிரச்சனை போதாதா? இதுல இது வேறையா? நீ போ. மாதவி, நீ என் ஃப்ரெண்டு, அது இந்த ஊருக்கே தெரியும். எதுக்கு நம்மள நாமே தப்பா நினைச்சுக்கிட்டு? இல்ல அரவிந்த். மாதவி, நீ எதுக்கு இப்ப தயங்குற? நீ என்னோட ஃப்ரெண்டு, நான் வண்டியில ஏறு. வா மாதவி. என்ன டாக்டர், அவசர சிகிச்சையா? இல்ல பைக்ல பிக்கப் பண்றீங்களா, அதான் அவசர சிகிச்சைக்கு கூட்டி போறீங்களான்னு பேசணும்னு சொன்னா அதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். ஏன்? பேசணும்னா எங்க வேணா பேசலாமே. அது என்ன குறிப்பா கோவில்? ஓ, அங்கதான் இடம் இருக்கா? புனிதமான இடத்தை அசிங்கப்படுத்தாதீங்க. வேணாம், நீ இப்ப அசிங்கமா பேசிட்டு இருக்க. என்னால பேசதான் முடியும். இந்த மாதிரி பைக்ல பிக்கப் பண்றது, டிராப் பண்றது ஐயோ எனக்கு தெரியாதுப்பா. என்ன லாங் டிரைவா? ஒரு 4 கிராமம் சுத்திட்டு வந்திருப்பீங்களா? கொஞ்சம் நாகரீகமா பேசுறியா? இது உன் அத்தை பொண்ணு, நீ எப்படி பேசிட்டு இருக்க? என் அத்தை பொண்ணுக்கு நான் மாமா முறை மட்டும்தான், மாமா இல்ல. உன்ன மாதிரி எவனா ஒருத்தன் இவளை பிக்கப் பண்ணிட்டு போவா, அவளும் தோள்ல கை போட்டு போவா. இத பாத்துட்டு கண்டுக்காம போனோம், அப்படிதானே? நான் டாக்டர், அப்பப்ப நீ பண்ற அவசர சிகிச்சைக்கு பில்லு நான் கட்டணுமா? கிருஷ்ணா, இது நீ கட்ட வேண்டிய பொண்ணு. அப்புறம் இவ உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கா. உன்னையே நினைச்சு நினைச்சு சொல் அள்ளி விடு. எப்படி என்ன நினைச்சு உன் கூட இருக்கா? அது எப்படி? கண்ணை மூடினா நான் தெரிவேன், கண்ணை திறந்தா நீ தெரிவியா? ஓ, 2 in 1. கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் பொய்யா இருக்கலாம், கலைச்சது பொய்யா இருக்காது. அதுக்கு நீதான் டாக்டர். நீ டாக்டர் ஆச்சா? அதான் சர்டிபிகேட் கொடுத்தியான்னு கேட்டேன். என்ன அதைத்தானே நீ ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்த. கிருஷ்ணா, இங்க பார், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. எப்படிரா மரியாதை இருக்கும்? பட்ட பகல்ல ஒருத்திக்கிட்ட டாக்டர் பேஷண்ட் ஆயிட்டாரு. சரி ஏன் வெயிட் பண்றீங்க? போங்க உங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. கோவில் குளம் தோப்புன்னு ஒரு இடம் விடாம உங்க மருத்துவ சேவையை தொடங்குங்க. பேசுற என்ன பேச்சு பேசுற? உயிரோட ஓடிடு. மாதவி, டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணு. அங்கங்க வீங்கி இருக்கும். பாரு எங்க வீங்கி இருக்குன்னு. போடா.